ஹாய் காய்ஸ், மேனோஸ் சர்வேல எங்கே வந்திருக்கோன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்க டெல்லி ஆர்காட் ஃபோர்ட். இது வந்து 17th centuryல முகால்ஸ் இருக்காங்களே அவங்க பில்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் அவங்கள வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. திப்பு சுல்தான்லாம் இந்த வழியில் தான் வந்தாங்க. ராணி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகேவா? அவங்க வந்து இந்த வட்டாரத்தை ஆண்டவங்க. அவங்க முகால்ஸ்க்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, விரல் விட்டு ஆண்டவங்க பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு. ஸோ நவாப்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஏரியா பேரே ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லியிருக்காங்க. டெல்லியை போட்டதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழி தான் வாங்க. வா இது 17th centuryல பில்ட் பண்ணது. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு வழி தான். இப்போ ஃபுல்லாக எல்லாமே எந்த ரெனோவேட் இல்லாமல் இப்படி இருக்குது. பெருசா இருந்ததை வந்து இடிச்சிருக்காங்க. நல்லாவே உள்ள கம்மியா இல்ல இருப்பா. இந்த சைடுல பார்த்தா தெரியும். அப்படியே இருக்கு. ஓகேவா? பார்த்து ஆக்சுவலாக நிறைய இடம் இடிச்சிருக்காங்க. இது மாதிரி செங்கல்லாம் வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கான்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி பாருங்க எப்படி இருந்தது ஒரு காலத்தில். இது வந்து பாலாறுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அது வந்து தண்ணியாக இல்லை. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியல, அப்படி தான் சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும். இப்போ பாருங்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க. 17th century பில்ட் பண்ணுது, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிறது நாஸ்தி பண்ணிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். காய்ஸ், 17th centuryல முகால்ஸ் கட்டும் போது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இங்கே தான் காவலர்களாக இருந்திருப்பாங்க. இங்கே என்ன வச்சுருப்பாங்க, என்ன இதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு எப்படி இருந்திருப்பாங்க, அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு ஈட்டிக்கும் ஏதோ பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சொல்லும் போதே ஒரு நல்லா இருக்குல்ல. முகால்ஸ் அவங்க வரலாறு படிங்க. கிட்டத்தட்ட 300 வருஷம் அவங்களோட வரலாறு, சாதாரண வரலாறு இல்லை. பாபர் நாமான்னு ஒரு புக் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச புக்ஸு. அந்த புக்கு ஒரு 10 பேஜ் படிச்சிங்கனாவே போதும். அதை படிக்கணும்னு உங்களுக்கு தோணும். அதை படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். காய்ஸ், 300 வருஷம் எப்படி இருக்கு, அப்போதான் வேறு லெவலுக்கு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து பராமரிப்பு இல்லாமல் இப்படி இருக்கு. ஆனால் அப்போ அப்போ இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இப்போ வந்தது. அப்போ எப்படி சொல்கிறது, வேற மாதிரி இருந்திருக்கும் இந்த கோட்டை. இதுதான் டெல்லி கேட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டெல்லி ஆர்காட் கேட். ஆர்காடு நவாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக. அப்புறம் இங்கே வாங்க, லார்ட் கிளைவ் 1715ல இது கட்டினது. இது வந்து எப்படி சொல்றதுன்னா 17th centuryல கட்டினதுக்கு அப்புறம் சிறைச்சாலை மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து வரலாறு தெரியாதவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேர் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா பார்க்கலாம், பராமரிக்கிறது இல்லை. டெல்லி சார்னார் ஹைதராபாத் போனார். அவங்க எப்படி வந்து பராமரிக்கிறாங்க, நம்ம எப்படி பராமரிக்கிறோம். இது ஃபுல்லாக கவிழ்ந்தோம். இது ஒரு காலத்தில் ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு கோட்டையாக இருந்துச்சு. புரியுதா? பாருங்க, அது இடிச்சிருக்காங்க பாருங்க, அது இடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. கால மாற்றத்தின் மூலிமா இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறதுன்னா, அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும், செஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு. தட்ஸ் இட்.